எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க பெரிய மழை அடித்து மூஞ்ச மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு அதாவது மே மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்க போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவதுங்க, மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய பரபரப்பு. இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, விஜயனுடைய எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்களா, அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா, திமுகவும் அதிமுக கூட்டணியா, என்னங்க இது? பல வருட காலங்கள், நீண்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீரியும் பாம்புமா வந்து எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த அரசியல் விமர்சகர்களாக கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நினச்சா தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும்போது, ஆனால் விஜய் அவர்கள் மேலே எவ்வளவு பேர் வந்து காவி சாயத்தை வந்து பூசினாங்க. விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னாங்க. யார் எல்லாமே பி டீம் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே பிஜேபியோட தான் இருக்காங்க. இன்னொரு குடும்பம் பாருங்கள், நான் கூட சில விஷயம் நினச்சி பார்ப்பேங்க, என்னடா இது, அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வந்து வெளியில் வந்துருச்சு, செங்கோட்டையன் ஐயா வெளியில் வந்துட்டாங்க, பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து என்னடா இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறேன். சத்தியமாக வருத்தப்பட்டுக்கிறேன். இப்படி போய் திமுக சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும், மெஜாரிட்டி நீங்கள் காட்டணும்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து பிடிச்ச பிடிவாதமாக நின்ட்டாங்க. அது யாரால் நின்னாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் என்ன, அரசியல் சக்தி யார் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா மக்களுக்கும் தெரியும், இதுக்கு பின்னால் வந்து பிஜேபி தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது விஜய் அவர்கள் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ திமுகவும் அதிமுக கூட்டணி வச்சுட்டு அதிமுக 2.5 வருஷம், திமுக 2 வருஷம் வந்து ஆள போகிறாங்க, உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு, என்னங்க ஒரு கொடுமை. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 ஜிங்குன்னு அவுத்து போட்டு ஆடிச்சான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். என்னங்க எவ்வளோ கொடுமையான விஷயத்த, ஒரு துரோகமான விஷயத்தெல்லாம் எப்படி பேச முடியுது? வேறு யார் பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்க. திரு நடிகர் எஸ்வி சேகரா இருக்கட்டும், முன்னாள் முக்கியமான ஒரு அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்னன்னு கேட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே. அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களோட தான் வந்து இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பாஜகவோட இதே வந்து உள்ளே வந்து வர வேணாம், தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க இந்த தடவை, ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பாஜக மேலே வந்து வெறுப்பாக வந்து எவ்வளோ பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்குது. அப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்றா வந்து ஆட்சி பண்ணனா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இதை யாராவது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனிதர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஆனால் இந்த விஷயம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 75 வருட கட்சி நாங்கள் தான் ரொம்ப அனுபவசாலின்னு சொல்லி சொன்னேன். திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்காக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயம். அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி நடத்தி இருந்தால் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியும்
மக்களுடைய போராட்டத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில். இப்போ இதனால் எவ்வளோ வன்முறைகள் நடந்திருக்கும், எவ்வளோ உயிர் சேதங்கள் வந்து நடந்திருக்கும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த வன்முறையை உயிர் சேதத்தில் தூண்டுறது யார்? தூண்டக்கூடிய அந்த சக்திகள் யார்? தன்னுடைய சுயலாபத்துக்காக தான் வந்து அரசியலில் அதாவது முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மக்களை வந்து பலியாக்குறதா, மக்களை வந்து பலியீடாக்குறதா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய உயிர் போகும்? அடிச்சுட்டு சாவாங்க, ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு சாவாங்க. தமிழக வெட்டி காலத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் மற்ற பிற கட்சியோட சார்ந்த அவங்களுக்கு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு சாவாங்க. இத்தனை உயிர் போகுது அப்படின்னா இதற்கெல்லாம் யார் காரணம்? அப்போ வன்முறை தூண்டுற ஒரே ஒரு விஷயத்த இந்த அரசு, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தானே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கர்நாடகாவில் வந்து இதே மாதிரி வந்து மெஜாரிட்டியை வந்து நம்ம வந்து காட்டுறதுக்கு முன்னாடியே பதவியத்தை வச்சாங்க. அதை பற்றி பேசினா கூட கர்நாடக வழக்கெல்லாம் வந்து இங்கே வந்து செல்லுபடியாகாது, எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து நீங்கள் நிரூபிச்சது ஆகணும்னு சொல்லிட்டு திரு ஆளுநர் ஐயா வந்து ஒரே போட போட்டுட்டாங்க. எவ்வளவு நெருக்கடிகளுங்க, எவ்வளோ இடைஞ்சல்களை. ஒரு மனுஷன் மக்களுக்காக நல்லது பண்ணணும், ஒரு மனுஷன் வந்த மனுஷனை அவருக்கு எவ்வளோதான் நெருக்கடி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு நெருக்கடி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 108 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு நெருக்கடி தான். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பல நெருக்கடிகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல பழிச்சுமைகளை தாண்டி, பல அவச்சொல்களை தாண்டி, பல கடுமையான விமர்சனங்களை தாண்டி வேற யாராவது வந்து முதலமைச்சராக ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆளை வந்து விரல் விட்டு சொல்லுங்களேன். 1977 அப்போ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு கூட இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு துரோகங்கள், இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து அவங்க மேலே கூட வைக்கல. ஆனால் அதையும் தாண்டி எம்ஜிஆர் மேலே வந்து எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக தாங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இது பத்தாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவோட கைக்கூலிகளாக இருக்கட்டும், எல்லாருமே விஜய் ஒரு மனுஷனை பற்றியே தான் தப்பு பேசிகிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு வந்து இந்த நாம் தமிழர் இருந்த சாட்டை துரைமுருகன் எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்களை வந்து எப்படியாவது அரசியல் விட்டு ஓட வச்சிடலாம் அப்படின்னு வந்து தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே மோடி அவர்களை வந்து எப்படி வந்து ஒரு வலிமையான தலைவர் நம்ம சொல்கிறோமோ, ஒரு தைரியமான போல்டான ஒரு பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அது யாரோ சொல்லுவாங்கிறத அவங்களுக்கே தெரியும். வலிமையான பிரதமர் அப்படின்னு மோடி அவர்களை சொல்லும்போது தமிழ்நாட்டில் இந்த வயசில் அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்து இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா, இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமா முதலமைச்சராக மக்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தேர்ந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரை வந்து பதவியேற்க விடாமல் பண்ணியும் அவ்வளோ மெச்சூரிட்டியாக, அவ்வளோ நிதானமாக, அவ்வளோ கவனமாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதித்து முடித்த தளபதி விஜய் அவர்களுக்கு இல்லை தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக வந்து உண்மையிலேயே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எந்த ஒரு வந்து பிரச்சனை வந்தாலுமே அதிலிருந்து பின்வாங்காமல், அதிலிருந்து போராடி ஜெயிச்சு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரோட நம்பிக்கையை பெற்ற ஒரே தலைவராக வந்து விஜய் உருவெடுத்து நிற்கிறார் அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய விடாமுயற்சியும், அதே மாதிரி அவரையே நம்பி வந்து ஓட்டு போட்ட அவர் கூட எல்லா பிரச்சனைகளையும் வந்து கூடவே நிற்கிற மக்களாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருந்து இப்போ தொண்டர்களாக மாறின எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உண்மையிலேயே பாருங்கள், 75 வருட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், 55 வருட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், இந்த இரு பேரும் திராவிட கட்சிகளுக்கு இடையில வந்து ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து 2வது வருஷத்திலே வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு யாராவது நல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள். பண வலிமையும் படை வலிமையும் அதிகமாக உள்ளவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் தான். உங்களுக்கு எத்தனை கோடி வேணும், எத்தனை ஆயிரம் கோடி வேணும் சொல்லுங்கள்? பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும், பணம் கொடுத்து பிற கட்சிகளை வந்து டோட்டலாக மொத்தமாக விலைக்கு வாங்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளுடைய, எல்லா தகுதிகளுடைய அவ்வளவு பண வலிமை படைத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திமுகவில் இருக்கிறவங்களாகட்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணினாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ண முடியும் இல்லைங்களா? நல்ல விஷயங்கள் பண்ணலாம், நல்ல திட்டங்களை கொண்டு வரலாங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் ஏன் இந்த வார்த்தையை வந்து இப்போ நான் பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா,
அவ்வளவு செல்வாக்கு உள்ளவங்கிற நான் அவங்கள செல்வாக்கு உள்ளவங்க. அதிமுகவில் வந்து எவ்வளோ பேர் செல்வாக்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய கட்சியில் யார் வந்து எத்தனை பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது விஜய் அவர்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க எல்லாமே பாருங்க, தாவேக்காவோட நிர்வாகிகளை பாருங்களேன், எத்தனை பேருக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க, எத்தனை பேருக்கு இங்கே வந்து கோடி கோடியாக பணம் வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. அப்போ பண வலிமையும் படை வலிமையும் தாண்டி அது மட்டும் இருந்தால் பத்தாது, யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுடைய நம்பிக்கை வேணும், மக்களுடைய பேராதரவு வேணும். அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ரஜினிகாந்த் ஐயா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசும்போது, அரசியல் மேடையில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சாதாரண விஷயத்தை நம்ம பண்ணலை, 10 வருஷம் வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசியல் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து தக்க வச்சு வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், ஜெயிக்குங்கிற ஒரு வெறியோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா 6 மாதத்தில் வந்து ஆட்சி கலைஞ்சிரும், 1 வருஷத்தில் வந்து ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து விமர்சனங்களை வச்சாங்க தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த விமர்சனங்கள்லாம் கடந்து வந்து அவர் வந்து பதவியில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரஜினி பேசுகிறாங்க. அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க இரு பெரும் சக்திகளுக்கு இடையில நம்ம போய் வந்து நிற்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு விழக்கூடிய ஓட்டை மட்டும் பிரிக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது, அதுக்கு நம்ம வந்து வர வேண்டியதே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இவங்களெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு அரசியல் சக்தியாக வர்றோம் அப்படின்னா மக்களுடைய போராட்டம், இளைஞருடைய எழுச்சி, மக்களுடைய எழுச்சி வந்து வரட்டும், அப்போ வந்து நான் வந்து அரசியலுக்கு நான் வர்றேன், அப்போ வந்து நான் வந்து அரசியலில் வந்து போட்டிடுறேன், அப்படி தேர்தலில் வந்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா ரஜினி அவர்களால் வந்து இதை வந்து சாத்தியப்படுத்த முடியல. அவர் வந்து அரசியலை விட்டு விலகிறேன், நான் வந்து இனிமேல் வந்து அரசியலுக்கு வந்து அரசியலை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டோம். இப்போ ரஜினி பேசுனது வந்து ரஜினிகாந்த் ஐயா பேசுனது எல்லாமே 100க்கு 100 உண்மை. மக்களுடைய எழுச்சின்னு வரும்போது இந்த வந்து பணம் வச்சுருக்கிறவங்க, படைபலத்தோடு இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, விஐபின்னு சொல்கிறாங்க, எம்எல்ஏ பையன், எம்பியோட பையன், இவங்க எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இது மக்களுடைய எழுச்சின்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஐயா பேசுகிறாங்க. அதைத்தான் வந்து நாங்கள் கூட வந்து சில இடங்களில் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பேசின விஷயத்த நான் விஜய் அவர்களுக்கு பேசிகிட்டு இருந்தோம். ரஜினிகாந்த் ஐயா வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது என்னென்னலாம் எதிர்பார்த்தாரோ அதை வந்து விஜய் அவர்கள் எதிர்பார்க்காமலே வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, மக்களுடைய எழுச்சி வந்து நடந்துட்டு இருக்குது, மக்களுடைய புரட்சி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இளைஞருடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பேராதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் அடிக்கடி வந்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் வந்து எங்கள்கிட்ட கூட கேட்டாங்க, ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, என்னங்க வந்து 2 பேர் சக்திகள் இருக்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போயிட வேண்டியதானே, துணை முதலமைச்சர் வந்து பதவி வந்து கேட்க வேண்டியதானே, அப்படி போனால் தான் வந்து அவரால் வந்து மேலே ஸ்டெப்பாக வர முடியும், எப்படி எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நின்று உடனே வந்து எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுடைய ஸ்டாண்ட் பையில் என்ன சொன்னோம்னா, இல்லை நிச்சயமாக வந்து விஜய் வந்து முதலமைச்சராக ஆக்க போகிறாங்க. ஏன்னா மக்களுடைய மனசில் ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் கண்டிப்பாக வேறுகிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமே மக்களை வந்து யாராலும் தடுக்க முடியாது, எந்த ஒரு தீய சக்தியால் தடுக்க முடியாது. என்னதான் வந்து நீங்கள் வந்து இலவசங்களை கொடுத்தாலும், என்னதான் இலவசங்களை கொடுக்க போறேன்னு அறிவிச்சாலுமே இனி மக்கள் வந்து திமுகவை அதிமுகவை நம்ப மாட்டாங்க. அதனால விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு பெரும்பான்மையோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக தான் வந்து அதிகமாக வந்தாரே தவிர பெரும்பான்மையாக வந்து வர முடியல. அதனால தான் வந்து இத்தனை நாள் வந்து மே 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் தான் வந்து இது வந்து இன்னைக்கு நடந்திருக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா, நாளைக்கு பதவியேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதோ, என்னென்ன மக்களுக்கு சொன்னாரோ கண்டிப்பாக செய்ய போகிறாரு. பெண்களுக்கு செய்ய போகிறாரு,
இளைஞர்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாரு, அதையெல்லாம் அவர் தான் இப்போ தான் வந்திருக்காரு. ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகள் வந்து கடனை வந்து அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க உலக வங்கிக்கிட்ட. நாளைக்கு பதவியேற்றதுக்கு அப்புறமா கஜானாவில் எவ்வளோ இருப்பு இருக்குது இல்லைங்கிறது வந்து ஆட்சி அமைக்க போகிற விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எப்படி வந்து போகணுன்னா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய கூடவே நின்று பயணம் பண்ணி அவருடைய கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில வந்து அவர் கூடவே நின்று அவரை விட்டு விலகாமல் நல்லது நடந்தே ஆகணும், அதாவது ஆளுநர் ஆட்சியை வரவிடாத அளவுக்கு வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், அப்புறம் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அவங்க பண்ணினாங்க. அதுக்காக எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். அதே மாதிரி தமிழக வெட்டிக்கலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறோன்னா, பதவி வரும்போது பணிவு வரவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு வந்து பதவி நம்மகிட்ட வந்துருச்சே சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடாமல் நம்மளை வந்து எதுக்காக வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு நல்லபடியாக மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். தயவு செஞ்சு வேறு எந்த ஒரு ஆட்டமோ பாட்டம் எதுவும் வேணாம். ஏன்னா வந்து தமிழக வெட்டிக்கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு இக்கட்டான நெருக்கடிகளுக்கெல்லாம் அப்புறம் நெருக்கடிகளாக தாண்டி முதலமைச்சர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு அவங்க கூட இருந்து பொறுமையாக இருந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி மௌனமாக இருந்து காரியத்தை சாதிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருந்து மக்களுக்கு நல்ல சேவையை, மகத்தான சேவையை பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். நாங்கள் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் வந்து யாரெல்லாம் வந்து பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அது நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கெட்ட கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான பதிவோட சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.